தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வெற்றி பெற்றும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் இன்று சிறிய கட்சிகளை கூட தாஜா செய்து கூட்டணிக்கு அழைக்கும் நிலையில் தாவேகா வந்து உள்ளது. மேலும் அதிமுகவுடன் கூட்டணி செல்லலாம் என்ற யோசனையிலும் விஜய் தரப்பு பேசி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது திமுகவில் என்ன நடந்ததோ அதே நிலைதான் தாவேகாவில் உருவாகி இருக்கிறதாம். திமுக ஆட்சியை இழக்க 3 முக்கிய காரணங்கள் இருந்தன. ஒன்று சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, இரண்டாவது குடும்பத்தினர் தலையீடு அனைத்து துறையிலும் இருந்தது, 3 திரைத்துறையை கட்டுப்பாட்டில் எடுத்தது ஆகிய காரணங்கள் பேசுபொருளாக இருந்தன. இப்போது அதே சூழல்தான் தாவேகாவிலும் உருவாகி வருகிறதாம். விஜய்க்கு மிக நெருக்கமான நடிகை தரப்பு திரைத்துறையில் இனி எனக்கு தெரியாமல் முக்கிய படங்கள் துவங்கி விநியோகம் நடக்கக்கூடாது என பேசியிருப்பதாகவும், இது திரைத்துறையை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறதாம். அடுத்ததாக ஆட்சி அதிகாரங்களிலும் இவர்கள் தலையீடு இருக்குமோ என்ற அச்சம் தற்போது உயரதிகாரிகள் வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன, இங்கும் அதே நிலவரம் தானே என இப்போதே நேர்மையான அதிகாரிகள் புலம்ப துவங்கி இருக்கின்றனர். நேர்மையான அதிகாரிகள் குரலை விஜய் கேட்டு ஆட்சியிலும் கட்சியிலும் வெளிநபர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்க்க விஜய் கவனம் செலுத்துவது மட்டுமின்றி இது போன்ற அதிகார வர்க்கங்கள் உண்டாவதை தள்ளி வைப்பதே விஜய்க்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யும் பெரும் சேவையாக பார்க்கப்படும் என தங்களது அறிவுரையை இப்போதே அரசியல் கள நிலவரத்தை அறிந்த பலரும் கூறி வருகின்றனர்.